ஒரிஜினல் SVS ஒயிட் ரிஃபைன் கிரவுண்ட்நட் ஆயில். கணைய நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம். இடம் உங்கள் ஜெம் மருத்துவமனை, பெருங்குடி, சென்னை. நம்ம ஜிம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால திஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இது இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட ஃபிசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இத்தனை வருடமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். உதாரணத்துக்கு எப்படின்னா, லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருப்போம் பசங்க, அந்தளவுக்கு கஷ்டமாயிடும். ஒர்க் அவுட் பண்ணலன்னா, நீங்கள் லவ் விட்டால், ஒரு லவ் பிரேக்கப் ஆகிட்டா கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஆனால் ஒர்க் அவுட் பண்ண முடியலனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று கொஞ்சம் காசு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இன்கமிங் வர வச்சு தான் இது பண்ண முடியும், ரொட்டேஷன் பண்ண முடியும். இல்லைனா வேறு வேலைக்கு போனால் ஒர்க் அவுட் பண்ணதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்ச வேலை பவுன்சர், அதனால் அதை தேடி போயின்னு இருக்கோம். எங்களுக்கு கண்டினியூடாக வேறு எங்கன்னா ரெகுலர் ஜாப் போனால் கூட எங்களால் முடியும். 40,000 50,000 சம்பளத்துக்கு கூட போகலாம். ஆனால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஒருத்தங்களாண்ட போயிட்டு தனியாக போயிட்டு வேலை செய்யணும். நாங்கள் எல்லாராண்டியும் போகணும், எல்லா ஆக்டராண்டியும் போகணும், எல்லாராண்டியும் போயிட்டு சந்திக்கணும், அவங்கள போய் சந்திக்கணும், இவங்க சந்திக்கணும். அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நாங்கள் எல்லாம் ஆக்டிங் பண்ணுறோம் தான். சின்ன சின்ன ஆக்டிங் பண்ணியிருக்கோம், சீரியல் பண்ணியிருக்கோம், படம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதிலலாம் கூட இது வரைக்கும் அந்த செல்ஃபி எடுத்தது இல்லை. பிகின் விட்ஸ் பண்ணி டோனி சாரை, விஜய் சாரை மீட் பண்ணது பிகின் விட்ஸ். இது லேட்டஸ்ட்டாக வந்தது பாருங்கள். அதில் பண்ணி பிகின் விட்ஸில் ஒரு மாலுக்கு போகிறேன், எல்லாம் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கேன். ஏன்னு கேட்டால் உங்களை பிகின் விட்ஸில் பார்த்தவங்கள டோனி சார், விஜய் சாருக்கு நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க பவுன்சர் இதில். அப்போ தான் நினச்சேன், படம் நடித்து சீரியல் நடித்து அப்போது செல்ஃபி எடுக்கலை. பிகின் விட்ஸில் செல்ஃபி எடுக்கிறாங்க. பிகின் விட்ஸுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் பார்த்துக்கீங்க. பட் ரியல் பவுன்சர்ஸை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கும் போது நிறைய அடி வாங்கின தருணம் இருக்கும்ல கண்டிப்பாக. கை பிடிச்சி தள்ளும் பொழுது அந்த நாங்கள் ரொம்ப லாக் போட்டு நின்றுட்டுருப்போம். ஸோ இப்போ இந்த உள்ளே பூரத்துக்கு நம்ம என்ன பண்ண அவங்களுக்கே தெரியாது. போட்டு நம்மளை பிடிச்சி கில்லுவாங்க. நம்ம ஃபுல்லாக நகைக்கீரில் தான் ஃபுல்லாக எல்லாம் ஈவெண்ட்ஸ் பேட்டி ஒன்றும் பக்கம் வர ஒரு 300 பேர் ஃபுல்லாக கையெல்லாம் ஃபுல்லாக கீறு நிறுத்தணும் அதிகமாக கில்லுவாங்க போட்டு. ஏன்னா கையை எடுத்துட்டா அவங்க உள்ள நம்ம ஒருத்தர் உள்ள விட்டு எல்லாமே போயிடுவாங்க. ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் போட்டு செயின் போட்டு போயின்னு இருப்போம். ஒருத்தர் அது அண்ணா ப்ளீஸ்ண்ணா நம்ம காலைல கூட உயர்னா சொல்லுவாங்க. கத்தி படுத்தப்போ ஒருத்தன் கடிக்கிறான் வெளிலன்னு சொல்லிட்டு நாங்கள் லாக் போட்டுன்னு இருக்கோம். ஒருத்தன் கடிக்கிறான், விடுறான்னு அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க. நீங்க விட முடியும்? நீங்க கண்ட்ரோல்ல விட்டுட்டா அவ்வளவுதான். ஆர்டிஸ்ட்டை தள்ளி விட்டு அப்படியே எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க ரசிகர்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடிக்கிறான பொழுது எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஆனால் அது நம்ம ஒர்க் அதுதான் மேடம். நம்ம ஒர்க் அதுவாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியல. இப்போ சசிகலா மேடமும் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு டோல்கேட்டானதை எல்லாம் ரவுண்ட் போட்டோம். எல்லாம் அவங்க கட்சி எல்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை பிடிச்சி தள்ளிட்டாரு. அது தள்ளிட்ட பிறகு திருப்பி நான் பண்ணேன், சார் இப்போ நாங்கள் வேலைக்கு தான் சார் வந்திருக்கோம், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு வந்திருக்கோம், நீங்கள் கம்முன்னு இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லுவோம். அப்படி பேசினே இருக்கலாங்காட்டி காரு இதில் ஏறிச்சு, காலில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அந்த டைமில் கால் நொண்டி தான் ஓடினேன் நான். பிளட்டெலாம் கூட லீக் ஆகிடுச்சு. இப்போ அவங்களெலாம் தெரியுமா என்னுடைய கஷ்டம்? தெரியாது. இல்லை, ஐ திங்க் இன்றைக்கி இவங்களை எடுக்கிறதுக்கான காரணம் ஐ திங்க் ரீசெண்ட் டைமில் தோனி சார் வாஸ் இன் சென்னை அண்டு அந்த இடத்துல இருந்த நபர் தான் அவர். ஸோ அது அவர் சொன்னால், ஏன்னா நிறைய பேர் ஈஸியாக கமெண்ட்ஸ் போட்டிங்க, பட் கமெண்ட்ஸை தாண்டி என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிரதர். இல்லை, அவங்க முன்னாடியே நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே கிட்டே சேர்க்கக்கூடாதுப்பா, நீங்கள் சேஃபாக அவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் காரில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த வேலையை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஆடியன்ஸ்லாம் நம்ம மேலே நம்ம மேலே ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி கிட்ட ஒரு ஃபோட்டோ இல்லைப்பா கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க, யாருமே எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் இருங்க. அதையும் மீறி உள்ளே
பொக்கே கொடுக்குறது, அதையும் மீறி உள்ள வந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிப்பா கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதுதான் பெரிய விஷயமா போயிடுச்சு. அது அப்படியே இது என்ன ஒன்றுனா, டோனி சார் வந்து உள்ள செட்டு உள்ள இருக்கார் ஆட் ஷூட்டில். அதுக்கு நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். என்னாச்சு, ஷார்ட் முடிய சொல்ல எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வச்சு ஒருத்தன் கேமரா அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டான், குடுகுன்னு ஓடி ஷார்ட்டுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம், குடுகுன்னு ஓடி கட்டி பிடிச்சான். ஸ்ட்ரெயிட்டாக கட்டி பிடிச்சான், ஓடி தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, தள்ளி விடனா இது கட்டி தானே பிடிச்சான், தள்ளி விட்டாரேன்ட்டு அவங்க கூட இருக்காங்க தவடியிலே ஒருத்தர் அசிஸ்ட்டு என்ன பண்ணார், வந்தார் வெளியில் போகலான்ட்டு. திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. திருப்பி வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ கொடுத்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏதோ இங்கிலீஷில் ஏதோ பேசியிருந்தார். அப்புறம் மேனேஜர் ஏதோ சொல்லிவிட்டு சாரின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தார். பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார்? சிம்பு சார். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டும் இப்பயும் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்த்து நானும் கற்றுக்கிறேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் நம்ம கோல் ஒன்றே ஒன்று தான், முன்னேறணும். ஒரு சில செலிப்ரிட்டியோட பல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து கூல்பா, இவங்களுக்கு நம்ம ஒரு சில ஃபேன்ஸை விட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு தான் தெரியும், இவங்க ஒரு மாதிரி டக்குன்னு வந்து வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நடந்திருக்கா பிரதர்? நடந்திருக்கு மேடம். இப்போ நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் பொறுத்த வரைக்கும் 2000 பேர் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போவார் ஃபோட்டோ. எத்தனை பேர் வந்தாலும் வாங்க 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 வாங்கன்னுவார். ஏன்னா அவர் டயர்டே ஆக மாட்டார். ஆனால் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் அவர். நாங்கள் பயங்கரமாக டயர்ட் ஆகிடும், டிஷர்ட் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் காரில் இருந்து கூட்டின்னு வந்துட்டு திரும்பியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி காரில் எட்டும்போது விடுற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுமாரி தான் என்னாச்சு, அவர் பர்த்டே அன்றைக்கி அதான் அவர்லாம் ஈவெண்ட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு. காரில் ஏற்றலான்ட்டு போகிறோம். ஒரு 4 பேர் போயின்னு இருக்கோம். எதுவுமே காரில் விட போகிறோம். ஒரு 50 பேர் கிட்ட எல்லாத்தையும் இதுனா பண்ணிவிட்டு அவங்க அப்போ தான் வேன்லேருந்து வந்தாங்க பிறகு. அவங்க வரல பிறகு எந்த ஊருன்னு சரியாக தெரியல. அப்போ தான் வேன்லேருந்து வந்தாங்க. 50 பேர் கிட்டத்தட்ட ஒடையாந்தாங்க. ஒடையாருவோம் ரொம்ப பயந்துட்டார். ஏன் அப்படி ஒடையாடுறாங்கன்ட்டு நாங்கள் ரவுண்ட் போட்டு அப்படியே செயின் போட்டு அப்படி லாக் பண்ணிக்கணும் அப்படியே. அப்போ கூட அவர் பயப்படவே ஒரு கொஞ்சம் துளி எங்களுக்கு அதிகமாக பயம் வந்துச்சு. இவ்வளோ பேர் வராங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். அவருக்கு நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம இளையராஜா சார் 75 இசை மியூசிக் நடந்தது. மொத்தம் 3 days ஈவெண்ட். அது கடைசி நாளே விஜய் சேதுபதி வராரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, சரியான க்ரௌடு. ஒரு 500 பேர் இருப்பாங்க. அவரை கூட்டினே போக முடியல அங்கேருந்து. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு சுனாமியே வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இருந்து அவர் கஷ்டப்பட்டு கேரவனில் ஏற்றி அமுச்சிட்டப்புறம் அவர் எங்கள் மொபைல் நம்பர் வாங்கினார். வாங்கிட்டு மறுநாள் கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் சொல்லணும் அவசியமே இல்லை எங்களுக்கெல்லாம். அவர் ஃபோன் பண்ணும்போது விஜய் சேதுபதி பேசுகிறேன்னொன்னே என்னால் முடியல, யாருன்னா ஃப்ராங்க் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அவரே தான் பேசினார். ரொம்ப நன்றிப்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் பார்க்கும்போதெல்லாம் வாடா போடா அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசுவார். வேர்வையில் இருப்பானுங்க. அப்போ கூட ஒரு புச்சி முத்தம் கொடுப்பார். செம்மையாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இது வரைக்கும் பண்ண ஸ்டார்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாருமே சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. இந்த செட்டுக்கு அன்றைக்கி போனாலே எங்களுக்கு அஜித் சார். இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம், ஒர்க்கு பார்த்துன்னு இருப்போம். சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பேன். இல்லை சார் என்ன இனிமேல் தான், முதல்ல போய் சாப்பிடு. அவர் 2-3 வாட்டி நம்மளுக்கு சொல்லுவார். நம்ம கேட்கலன்னா அன்னைக்கு அங்கேருந்து கோபம் வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம படத்தில் பார்ப்போம்ல, ஒரு வில்லனை எப்படி மிரட்டுவார், அந்த மாதிரி மிரட்டி போய் சாப்பிட வைப்பார். போய் சாப்பிடு போ. அப்போ நானே பயந்துருவேன், ஐயோ என்ன இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு. அவர் தான் போயிட்டு சாப்பிட்டு வந்தப்போ மறுபடியும் இது வரைக்கும் அஜித் சார் வந்து அதான் இப்போ நீங்கள் நல்லதுக்காக கத்துறாரு, என்ன சொல்லுவார்? படத்தில் வர பார்க்குற மாதிரி தான், டேய் இப்போ சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவார். நம்ம அன்னைக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு பயம், ஒரு ஃப்ரீஸ் ஆகி அப்படி ஃப்ரீஸ்ன்றதை விட கை காலெலாம் நடுங்கும், ஐயோன்னு சொல்லிட்டு. போய் சாப்பிட்டு வந்தப்புறமா கேட்பார், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அப்பயும் நம்ப மாட்டார், சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் சார். இல்லை பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிம்பு சார்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு ஒரு அண்ணன்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது சம்பவங்கள் இருக்கா மறக்க முடியாத? ஒரு தனுஷ் சார் அனாதா படத்துக்கு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக போயிருக்கோம். என்ன பண்ணார் மேனேஜர் சார், நீங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கணும், உள்ள படத்துக்கு உள்ளெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் யாருமே இது பண்ணிங்க சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணார், இல்லை பவுன்சர்ஸ் எல்லாம் உள்ளே கூப்பிடுங்க, பரவாயில்ல நோ ப்ராப்ளம், கதை லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு பாருங்க. மேனேஜர் வந்து சொல்லவே இல்லை எங்களுக்கு, இதுமாதிரி இன்ஃபார்ம் பண்ணவே. இவனுங்களேங்க இது பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு திருப்பி உங்கள் மெயின் ஆளை பவுன்சர் ஒருத்தர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி படம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாதி படம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டு
பவுன்சர் ஒருத்தர் கூப்பிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. எங்களை நான் கூப்பிடவே இல்லையேன்ட்டு நல்லா சொல்லி அனுப்புகிறாங்க. எங்களை கூப்பிடவே இல்லையே சார்ன்ட்டு. அவங்கள முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல லாக் பண்ணி உட்காரங்கன்ட்டு அப்புறம் அவர் ஃப்ரண்ட்டில் இருந்தால் நாங்கள் பேக்கில் இருந்தோம். அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து பின்னால் உட்கார வச்சு படம் பார்க்குறதுலாம் ரொம்ப சில பெரிய பேர் விஷயம் நிற்க தானே. வச்சுட்டே இருப்பாங்க மேடம், எங்களெல்லாம் உட்காருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அவர் வந்து உட்காருங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சில ஆர்டிஸ்ட் அது மாதிரி இருக்காங்க, எங்களோட கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த பிகினிங்கில் வர்றவங்க மட்டும்தான் ஒரு மாதிரினா ரொம்ப எட்வைட்டாக இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பவரும் இல்லை. அதனால தான் நாங்கள் யூனியனுக்கு கேட்குறோம். நாங்கள் எங்களுக்குன்ட்டு ஒரு யூனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். பவுன்சர்ஷிப்பு நல்ல ஒரு யூனியன் தலைவர் வந்து இது பார்த்து கண்டிப்பாக பார்க்கணும். அதை பிகினர்ஸ் தான் இது மெயின். இப்போது நீங்கள் எடுத்து காட்டணும். அதை எங்களுக்குள்ள ஒன்று யூனியன் இருந்துச்சுன்னா ஒரு போலீஸும் எதுவுமே பண்ண முடியாது எங்களால். சரி, இப்போ பவுன்சர்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ செலிபிரிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பயமா, ஒரு ஃபேன்ஸாக வந்து ஏதாவது ஒரு ரொம்ப வெறித்தனமான ஃபேன்ஸும் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு விஷயமா இல்லை அந்த ஒரு லெவல் ஆஃப் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி? பெரிய ஆர்டிஸ்ட் தான் சொல்லக்கூடாது நேமு, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் கேரம்லேருந்து இறங்கி வராரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவர் பக்கத்தில் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கை காமிக்கிறாப்புல. அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க, ஆடியன்ஸ் யாரும் வரக்கூடாது. கை காமிச்சிட்டு இப்படி வந்துட்டார். அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க எல்லாருமே. இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்கள் கேரவன் லெட்டுமே விட்டோம். எல்லாம் கேரவன் நாடு வந்துட்டாங்க. கேரவன் நாடு வந்துட்டு ஃபோட்டோ கேட்குறாங்க. இவர் என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்கிறார், பார்த்தியா நம்மளோட கெத்து. அது இவரே பிளான் பண்ணி, எனக்கு புரியுதுங்களா, சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுப்பேற்றி விட்டு இவர் கேரவனில் ஏறிட்டார். இறங்கும்போது சொல்கிறார் பொறுமையாக அந்த பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு கிட்ட. இப்போ பொலிட்டிக்கலாக வந்து நிறைய இதுக்கு பவுன்சர்ஸ் நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா, ஃப்ரம் எனி ஃபங்க்ஷன் இட் மேபி. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் வந்து போலீஸாக இருக்கட்டும், போலீஸை தாண்டி பவுன்சர்ஸோட ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தி போகுது. அப்படின்ற இடத்துல வந்து போலீஸோட நிறைய கிளாஷஸ்லாம் உண்டாகும்ல? நிறைய நடக்கும் மேடம், நிறைய பிரச்சனை நடக்கும். நாங்கள் வந்தாலே ஒரு 2 ஸ்டெப்பு அவங்க தள்ளி இருப்பாங்க, நாங்களும் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி இருப்போம். 2 பேருமே ஒன்றா இருக்க மாட்டோம். பக்கத்தில் இருந்தாலே ஒரு கிளாஷ் ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நாங்கள் க்ரௌடை தள்ளுவோம், அவங்களும் வந்து பக்கத்தில் நிற்பாங்க. நான் அவங்க மேலே கை வைக்க, அவங்களும் எங்கள் மேலே கை வைக்கன்ட்டு ஒரு இதுவாகிடும். பொதுவாக சொல்லுவோம், நீங்கள் உடம்பு வச்சுருந்தா தான் நீங்கள் பெரிய ஆளா அப்படின்லாம் பொதுவாக சொல்கிறேன். உடம்பு வச்சு தான் நீங்கள் பெரிய ஆளா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது கெஸ் பண்ணி சொல்ல முடியல. ஓகேவா? பொதுவாக என்ன சொல்லுதுன்னா ரொம்ப கஷ்டம். உடம்புலாம் வச்சு ஒரு பெரிய இது. இப்போது அவங்கள எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது, ஆனால் எங்களை அவங்க பண்ணலாம். எங்களை தனியாக தூக்கின்னு வச்சு ஆனால் வேறு மாதிரி எவ்வளோ கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்து இல்லை. இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருந்தாலும் மிரட்டல்கள் ஏதாவது வந்திருக்கா? நீங்கள் வேணால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம், உங்களே மிரட்டினவங்க இருப்பாங்கல்ல? அது ரெகுலராக வரும் மேடம், எல்லா ஈவெண்ட்ஸ் அப்பயும் வரும். முக்கியமாக பொலிட்டிஷியன் சைடில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி வரும். கத்தியத்துலாம் வந்துடுறாங்க மேடம். ஒரு முக்கியமான கட்சி தலைவர் பண்ணிகிட்ருக்கோம், கத்தி இதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒழுங்காக வெளியே போங்க, இல்லைனா வேறு மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நிறைய வாட்டி நாங்கள் நாங்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுவோம், அவரும் இப்போ இவரும் நம்மளுக்கு தேவையில்லாமலாம் இல்லை. மேலே கொஞ்சம் ஒரு கூட்டமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். அந்த டைம்லேயே ஒரு ஹோல்ட் பண்ணி வைப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி போய் முடிச்சுட்டு இவனுக்கு வெளியே வரட்டும் பார்த்துக்கலாம் இரு அப்படின்ற மாதிரி உள்ளே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவன் சார் ஒன்று கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள ஒரு நிமிஷம் நிற்க சொல்லுங்க மேடம். நான் யாருன்னு தெரியுமா, என்ன நிற்க வைக்கிற, அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க. நான் ஒரு வாட்டி அடிலாம் வாங்கியிருக்கேன். நான் ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த மாதிரி தான் இந்தமாதிரி நான் பிளாக் பண்ணி நிறுத்திட்டு போயிட்டோம். ஸோ காராண்ட போய் இந்தமாதிரி சார் ஒன்று கூப்பிட்டாரு. ஸோ கூப்பிட்டு நம்மகிட்ட இதை பேச போகிறாங்க போலுன்ட்டு தான் நான் போனேன். அப்புறம் பார்த்தா கூப்பிட்டு டப்புன்னு அடிச்சிட்டான். அடிச்சுட்டு இந்தமாரி வந்து ஒரு யாருன்னு தெரியுமா உனக்கு, காலெல்லாம் வச்சுருவேன், அச்சு ஒரு மாதிரி ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டான் நம்மளை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஏன்னா நம்ம வந்துட்டோம், ஒர்க் படுற அவமானம் யாருக்கும் தெரியாது மேடம். இல்லை, இப்போ அவர் சொன்னார் அந்த மாதிரி தருணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, என்ன அரெஸ்டெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு? ஓ, நிறைய முறை நடந்திருக்கு. ஏன்னா நம்ம எலெக்ஷன் டியூட்டி போகும்போது கம்பல்சரி நடக்கும். ஏன்னா ஆப்போனேட் 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அப்போது வந்து இவங்க வந்து அடியாட்கள். இவங்க இப்போ பவுன்சர்ஸ் என்று போய் இவங்கெல்லாம் அடியாட்கள்.
போகும்பொழுது என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செலிபிரிட்டி பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்குற அடிங்க என்ன, அவங்க வாங்குற அடி வெளியில் வருது, நீங்கள் என்ன அடி வாங்குறீங்கன்றது சொன்னீங்கன்னா. நாங்கள் வாங்குற அடி எங்களுக்கு மட்டுமே மேடம் தெரியும். ஏன்னா எல்லாமே ரூம்குள்ளேயே நடக்கும். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வராங்க, நம்ம அவங்கள வந்து பாதுகாப்போட அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கூட்டின்னு போய் விட்டு வரோம். விட்டுட்டு அப்புறமா இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம பக்கம் திரும்பிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ் எடுக்க வருவாங்க, நம்ம வந்து அந்த டைமில் ஃபோட்டோ எடுக்க விட முடியாது. ஏன்னா அவங்களே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இவங்க நம்மளை கேட்பாங்க பாருங்கள் கேள்வி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திங்க் மக்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, கோவிட் டைம்லேயும் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வெளியில் போகும்பொழுதும் இந்த பவுன்சர்ஸ் தான் கூட இருந்திருக்காங்க. அந்த ஒரு ப்ளீஸ் அதையும் சொல்லுங்களேன். அந்த கோவிட் டைமில் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, பவுன்சர்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணான்றதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த டைமில்? ஆக்சுவலி நான் வந்து கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் கவர்பேட்டை கிராமம் மேடம். நான் வந்து கிராமத்தால் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பவுன்சர்ஸ் லைஃப்பை நம்பியே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு இது மாதிரி கொரோனா டைமில் ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க. எங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து வருமானம், அது இல்லைன்னா சுத்தமாக இல்லை. அப்படி இருக்கும்போது சுத்தமாக எந்த வருமானம் இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்காத ஆட்களே இல்லை. நம்ம ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், எல்லா பொலிட்டிஷியனுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் உதவி பண்ண சொல்லி. யாருமே பண்ணலை. கடைசியில் காய்கறி விற்கிற வேலைக்கு போனேன். நான் காய்கறி விற்றுட்டு இருந்தேன் ஊர் ஊராக, எல்லா கிராமத்தையும் சுற்றி காய்கறி விற்றுட்டு இருந்தேன். அதுக்கண்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நானும் சரி என் ஃபேமிலியும் சரி. அந்த டைமில் எல்லாம் கேட்பாங்க, நாங்கள் ஏதோ மீன் கடை பாட்டி வச்சுருக்காங்க, அதை வச்சு அந்த லாக்டவுனில் ஏதோ சமாளிச்சிட்டோம். போயிட்டு மீன் எடுத்துன்னு வருது ஏதோ, அதுவே எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ பவுன்சர் போகிற, ஷூட்டிங் போகிற, எங்கன்னா இந்த வேலைலாம் பார்த்துன்னு இருக்கேன்ட்டு அதெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாங்கி தான் இருக்கணும். இது எங்கே தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அந்த இடத்துல இப்போ போகக்கூடாதுப்பா, கொஞ்சம் ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ணோம். முடியாது, நான் இப்பயே போகணும், இப்பயே நான் போய் பார்க்கணும். இவர் ஒருத்தரை உள்ளே விட்டோன்னா எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, எனக்கு கேட்குற ஒரு ஃபேன்ஸு, ஏன்னா நாங்களும் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இவர் விட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை, விடலைனாலும் பிரச்சனை, எப்படியும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்து தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கும் இந்தமாரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போது டோனி சார், விஜய் சார் மீட் பண்ண சொல்லலாம் அங்கே பக்கத்தில் தான் இருந்தோம். ஆனால் நான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பேன் நான். ஏன்னா 2 பேரும் உடனே போயிட்டு கை போட்டு ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி டைமில் நாங்கள் எடுக்க முடியும். ஆனால் எங்களால் எங்கள் டியூட்டி மட்டும் தான் முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா பவுன்சர் டியூட்டி சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு நாங்கள் தவற மாட்டோம். ஸோ நம்மளும் சாப்பிடாம தண்ணிலாம் குடிக்காமல் அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா இவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க உள்ள. ஸோ அந்த மாதிரி. பட் மக்களுக்கு தனித்தனியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா பவுன்சர்ஸ்னால் இதுதாங்க, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை தாண்டி தான் பல செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அடிகள் நிறைய வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின அடிகள் இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் பிரதர், ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேடம், நாங்கள் வந்து அடியாள் கிடையாது. நாங்கள் முழுக்க நாங்கள் அடியாள் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி வராங்கன்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், பத்திரமா காரில் எடுத்து போய் அவங்க வீடு சேர்ற வரைக்கும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் தான் எங்கள் வேலை. அடியாள் வேலை கிடையாது எங்களுக்கு. அது மட்டும் ஒன்று சொல்லுங்கள். பார்க்குறவங்க வந்து எங்களை அடியாள், இவனுங்க ரவுடிங்க, இவனுக்கிட்ட கொஞ்சம் ஒரு ரூடாக தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நாங்கள் அது கிடையாது. நாங்கள் பவுன்சரு, எங்கள் ஒர்க் வந்து வேறு, டோட்டலி வேறு. ஒன்றும் இல்லை மேடம், நம்மளுக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் ஆச்சு கொடுங்க. நாங்கள் வந்து மிருகமோ இது ஏதோ வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அவங்க வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை சேஃபாக எடுத்துகிட்டு போய் விட போகிறோம். நீங்கள் வந்து இவங்களை பார்க்குறது தான் வரீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவங்க சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இவங்களை சேஃப்டியாக கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுனால எல்லா தடுப்புகளும் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வர்றதுனாலும் தடுக்கிறோம், இப்போ நீங்கள் உள்ளே வாலண்டரியாக உள்ளே போனாலும் தடுக்கிறோம். அதையும் மீறி போனால் தான் நம்ம வந்து அடுத்த ஆக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு தேவை அவங்க சேஃபாக போயிடணும். ஸோ அதுதான் நம்மளை வந்து ஒரு மாதிரி எதுவும் பண்ண வேணாம், நம்மளை வந்து ஒரு கொச்சப்படுத்தாமல், நாங்களும் வந்து மனுஷன்தான். இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி மிருகமோ அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுதான் மேடம். ஆர்டிஸ்ட்டை கையை பிடிக்காத காலை பிடிக்காத ஃபோட்டோ கேளுங்க, டீசெண்டாக வந்து கத்தாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அழகாக அவங்களே கொடுத்துட்டு போயின்னு இருப்பான். இவங்க பின்னால் கத்துறதுக்கு ஓய் டுமு அப்படியே கத்துவாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு பயமாக இருக்குல்ல, இப்போ அவங்க பயப்படுறதுனால நம்ம சேஃப்டியாக தானே இட்டுன்னு போக முடியும். எங்களையும் ஒரு ஆளாக மதித்து நீங்களும் பிகினர்ஸும் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
லைஃப் லாங் ஃபுல்லாக நாங்கள் மறக்க மாட்டோம். பிகினர்ஸுக்கு ரொம்ப நன்றி. இது ஆர்டிஸ்டாக யாராவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. இன்டர்வியூ ஹோப்ஃபுல்லி உங்கள் லைஃப்பையும் மாற்றோன்ற என்னோட நம்பிக்கை. பிகினர்ஸுக்கு தான் இது ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டிஸ்ட்லாம் கண்டிப்பாக பிரதர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரிஜினல் எஸ்விஎஸ் ஒயிட் ரிஃபைன் கிரவுண்ட் ஆயில். கணைய நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம். இடம் உங்கள் ஜெம் மருத்துவமனை, பெருங்குடி, சென்னை.